இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்திலிருந்து இணைந்து கொண்டும் உங்கள் அனைவரையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தித்திக்கும் தீப திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு ஜெஃப்ரி ஜெபதார்ஷா, ரஞ்சினி ராஜரட்னம், ராஜ்கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் கைதிகள் 31 பேருக்கு நாளை பிணை. இயற்கை எய்திய மாதுலுவாவே சோவியத் தேரின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி இறுதி அஞ்சலி. மாலைத்தீவு ஜனாதிபதியின் கொலை முயற்சி தொடர்பில் இலங்கையர் கைது செய்யப்பட்டமை உறுதி. திலக் மாரப்பனவின் ராஜினாமா தொடர்பில் இன்றும் பலர் கருத்து. සීතල යුද්ධයක් තියෙනවා දෙපැත්තේ. තේරෙන විදිහට පැහැදිලිව தித்திக்கும் தீபாவளி தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. காத்த கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் இந்த பூவுலகில் அவதரித்துள்ளார். தசாவதாரங்களில் பண்பின் அவதாரமாய் ராமாவதாரம் மிளிர்வதைப் போல் ஆத்ம ஞானத்தை அருடைய அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் விளங்குகிறது. துவாபர யுகத்தில் கொடுமை புரிந்த கம்சன் உள்ளிட்ட அரக்கர்களை சம்ஹரித்த கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திர போரின் ஊடாக அதர்மத்தை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கிய நரகாசுரன் எனும் கொடிய அரக்கனை சத்யபாமா சமேதரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்த நன்னாளிகை இந்துக்கள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். நரகாசுரன் அஞ்ஞான இருளகன்று ஞானத்தை பெற்றது போல தீபாவளி நன்னாளிலே அறியாமையில் இருந்து விடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் தீப வழிபாடு செய்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது நரகாசுரன் என்ற அரக்கன் அசுரன் இறந்த தினமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற கிருஷ்ணருடைய பிரார்த்தனையின் பேரிலே அவனுடைய வேண்டுகோளை ஏற்ற கிருஷ்ண பெருமான் அந்த நரகாசுரனுடைய நரக சதுர்தசி தினத்தை ஐப்பசி மாதத்திலே வருகின்ற நரக சதுர்தசி தினத்தை தீபாவளி நன்னாளாக இதேபோல பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் பரிமாறியும் இந்த விழாவை கொண்டாடி மகிழ வேண்டும் என்ற வேண்டுகோளின்படி இன்று நாம் மிகவும் விசேஷமாகவும் அனைத்து நலன்களை வேண்டியும் இந்த லோகமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று அனைவரும் இந்த நாளிலே திருக்கோயிலுக்கெல்லாம் சென்று எம்பெருமான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி எல்லாம் பிரார்த்தனை செய்து இந்த நன்னாளிலே அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து இறை வழிபாடு செய்து பெரியவர்களிடத்திலே ஆசிகள் எல்லாம் வேண்டி இனிய விழாவாக அனைவரும் அனைத்து வளங்களும் பெற வேண்டும் என்ற நோக்கிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. எனவே இந்த இனிய தீபாவளி நன்னாள் அனைவருக்கும் வளமான நன்னாளாக மிகவும் விசேஷமாக நன்னாளாக தனலட்சுமி தானியலட்சுமி என்ற அஷ்ட மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பெறுகின்ற நாளாக பிறருடைய நல்லாசி பெறுகின்ற நாளாக இன்றைய தினம் அமைய வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளில் 31 பேர் நாளை பிணையில் விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. சிறைச்சாலைகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்படும் பட்சத்தில் அவர்களை விடுவிப்பதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதாக அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதன்படி முதற்கட்டமாக 30 பேருக்கும் இரண்டாம் கட்டமாக 32 பேருக்கும் பிணை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி அவர்களுக்கு பிணை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாளை முதல் மேற்கொள்வதாக சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நாளை ஒரு பகுதியினர் விடுவிக்கப்படலாம். இரண்டாம் கட்டமாக மேலும் சிலர் விடுவிக்கப்படுவர். எவ்வாறாயினும் தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழ் கைதிகள் மீண்டும் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் 146 பேர் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார்.
மெகசின், அனுராதபுரம், மட்டக்களப்பு மற்றும் தும்பர ஆகிய சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தும் மகஜர் ஒன்றை ஜனாதிபதியிடம் இன்று கையளித்ததாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய அமைப்பு தெரிவிக்கின்றது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு இனிமேல் இந்த அரசாங்க நல்லாட்சியின் ஊடாக எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அதை கிடைக்கப்பெறாமல் எங்களை உயிரை நீத்தாவது எங்களுக்கு ஒரு விமோசனத்தை நாங்கள் தேட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் இன்று உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார்கள். எனவே இதை சுட்டிக்காட்டி ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் ஒரு மகஜரை கையளித்தோம். உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று. காரணம், தற்பொழுது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற முறையில் அவர் ஒருவராலே இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரம் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் முடியும். மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளை அரசியல்வாதிகள் சிலர் இன்று சந்தித்தனர். 3 விதமானவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு வகையானவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்கின்றவர்கள், மற்றவர்கள் வழக்கு விசாரணையை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள், மற்றவர்கள் வழக்கு விசாரணை நோக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் 3 தரப்பினருக்கும் ஒரு பொது மன்னிப்பு வழங்குவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் அது சரிவராத பட்சத்தில் அவர்கள் தாங்கள் புனர்வாழ்வுக்கு போவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த செய்தியையும் நான் ஜனாதிபதி அவர்களிடமும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடமும் நான் தெரியப்படுத்த இருக்கின்றேன். இந்த 217 பேர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். முழுமையான கோரிக்கையாக இருப்பது என்னென்றால், ஒன்று, பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பொது மன்னிப்பு வழங்காவிட்டால் அனைவரையும் 217 பேரையும் புனர்வாழ்வு முகாமுக்கு அனுப்பி புனர்வாழ்வு அளித்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். உண்மையிலே தண்டனை பெற்றவர்கள், நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்களுக்கும் புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகளை பார்வையிட வந்தேன். நான் வந்தபோது கௌரவ அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களும் பிரதமருடைய செயலாளரும் வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தார்கள். தாங்கள் நாளைக்கு இவர்களை விடுவது சம்பந்தமாக அந்த உறுதியளித்த 62 பேரில் 30 பேரை நாளைக்கு விடுவது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் உண்ணாவிரதத்தை முடிக்கும்படியும், ஆனால் அங்கு உண்ணாவிரதம் இருக்கின்ற எங்களுடைய கைதிகள் அதை மறுத்து அனைவருக்குமான ஒரு சரியான பதிலை தரும்போது, காலவரைவை தருகின்ற போதுதான் நிறுத்தலாம் என்றும் அவர்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். எங்களுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களும் இதிலே மிக அக்கறையாக கொண்டு தன்னுடைய அல்லது எங்களுடைய குழுக்களின் தலைவர் பதவி இவைகளை கூட அடவு வைத்து தங்களை விடுவிக்கின்ற அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நான் இந்த செய்தியை திரு சம்பந்தன் அவர்களிடம் கூறுவேன். கடந்த காலங்களில் நீண்ட காலமாக தாங்கள் ஏமாற்றப்பட்டு வந்ததாகவும் மீண்டும் ஏமாறுவதற்கு தாங்கள் தயாரில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் இப்போது உண்ணாவிரதத்தை நிறுத்த முடியாதென்றும் அவர்கள் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 இன்று சந்தித்தனர். இங்கே 10 தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தில் இருக்கின்றார்கள். ஏற்கனவே உண்ணாவிரதத்தில் இருந்து உடல் ரீதியாக மிகவும் பலவீனம் அடைந்திருந்தவர்கள் திரும்ப 2வது கட்டமாக இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது 3ஆம் நாள் அவர்களுடைய உடல்நிலையை பார்க்கும் பொழுது உண்மையிலே அவர்கள் ஒரு பலவீனமான நிலை, மிகவும் ஒரு பலவீனமான நிலையிலே காணப்படுகிறார்கள். நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்றதில் அரசியல் கைதிகள் உறுதியாக இருக்கின்றார்கள். தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறுகின்றேன். தமிழ் சிறை கைதிகளின் விடுதலை வேண்டி கல்முனை நட்பெட்டிமுனை அம்பலத்தடி விநாயகர் ஆலயத்தில் இன்று விசேட பிரார்த்தனை இடம்பெற்றது. உண்மையிலேயே நீங்கள் பாருங்கள், கைது செய்யப்பட வேண்டியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவரை விட்டு போட்டு இன்று தமிழ் அப்பாவி கைதிகளை வைத்துக் கொண்டு என்ன பொது மன்னிப்பு கொடுத்து எமது தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வன்னி மாவட்ட அரசியல் பிரதிநிதிகள் சிலர் இன்று கருப்பு தீபாவளி அனுஷ்டித்தனர். சிறையிலே நீண்ட காலமாக இருக்கிற தங்களுடைய பிள்ளைகள் இந்த விடுதலைக்காக காத்திருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த தீபாவளியை கொண்டாட முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலையில இருக்கிற இந்த வேளையிலே இன்றைய தினம் இந்த தீபாவளியை கருப்பு
தீபாவளியாக இங்கே நாங்கள் இதிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு விளக்கேற்றி கொண்டாடும் நாள். ஆனால் நமது அரசியல் கைதிகள் இருட்டிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்தில் இந்த நல்லாட்சி அரசு ஒரு நல்ல விடயத்தை செய்யும் என நம்பியிருந்தோம். ஆனால் அது நடைபெறவில்லை. அது நமது எதிர்கால அரசியல் ரீதியான தீர்விலும் இதே போலான ஒரு நிகழ்வைத்தான் இவர்கள் செய்ய போகிறார்களோ என்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதிலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் நேரடியாக பல தடவைகள் கதைத்திருக்கின்றார். இருந்தாலும் கூட இங்கே இந்த கைதிகள் விடயத்திலே சிங்கள தரப்பாக இருந்தாலும் சரி, தமிழ் தரப்பாக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசமாக செய்யவில்லை என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இந்த கைதிகள் விடயம் மாத்திரம் அல்ல, காணாமல் போனோர் விடயம், மீள் குடியேற்றம், காணி போன்ற பல்வேறு நடவடிக்கைகளுக்கு இந்த நல்லிணக்க அரசுக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லோரும் ராஜினாமா செய்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதன் மூலமே இது தீர்க்க முடியும் என்றது என்னுடைய நம்பிக்கை. எமது மக்களுடைய அரசியல் கைதிகளை உடனடியாக விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசியல் கைதிகளை தொடர்ந்தும் விடுவிக்காமல் வைத்திருந்தால் இந்த எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட சகல பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் ஒரே இடத்திலே உண்ணாவிருந்து மடிவதை விட வேறு வழி இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இதேவேளை சிறைகளில் வாடும் தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னார் நகரில் இன்று கவனஈர்ப்பு பேரணி ஒன்று இடம்பெற்றது. மன்னார் புனித செபஸ்தியர் பேராலயத்தின் முன்பாக இருந்து ஊர்வலமாக சென்ற மக்கள் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக சென்று பதாதைகளை ஏந்தியிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்திலும் இலங்கை தமிழ் கைதிகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வலுவான ஜனநாயகத்திற்காக அரசியலமைப்பில் திருத்தங்களை கொண்டு வருவதாக புதிய ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருந்தார். அதேபோன்று தமிழ் மக்களின் மறுசீரமைப்பு குறித்தும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை அர்த்தபுஷ்டியாக்குவதற்கு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கவும் சட்ட நடவடிக்கைகளை தாமதப்படுத்தாமல் இருக்க வேண்டும். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் இலங்கை பாதுகாப்பு படைகள் தொடர்பில் அவதானத்தில் கொள்வது போன்று அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். தன்னிச்சையாக தடுத்து வைத்திருப்பதை தவிர்த்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது அடிப்படை உரிமையில் உள்ளது. மெக்னா கார்டர் பிரகடனத்திலும் இது தொடர்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்துக்களின் பண்டிகைகளும் விழாக்களும் பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை போதிப்பனவாக விளங்குகின்றன. கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த திருநாளான சுடர்களின் திருநாளை உலகம் முழுவதிலும் உள்ள இந்துக்கள் இன்று தீப திருநாளாக கொண்டாடி வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ஆலயங்களில் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயத்தில் தீபாவளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உண்மையாக இந்து மதத்திலே ஒவ்வொரு பண்டிகையும் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு பண்டிகை. தீபாவளி என்பது தீபத்தினால் வழிபடுகின்ற ஒரு பண்டிகை. தமிழர்களும் சிங்களவர்களும் எல்லோரும், முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து இலங்கை வாசிகள் என்ற தருணத்திலே ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து ஒரு முக்கியத்துவத்தை இலங்கைக்கு கொடுக்க வேண்டும். மோதரை விஷ்ணு ஆலயத்தில் நடைபெற்ற தீபாவளி சிறப்பு பூஜைகளில் அதிகளவானோர் கலந்து கொண்டிருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லிகந்தன் ஆலயத்தில் தீபாவளி விசேட பூஜைகள் நடைபெற்றன. யாழ் மாவட்டத்தில் தீப திருநாளை மக்கள் மகிழ்வுடன் கொண்டாடி வருவதுடன் ஆலயங்கள் தோறும் பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலிலும் தீபாவளி பூஜைகள் நடைபெற்றன. தீபாவளியை முன்னிட்டு வவுனியாவில் விசேட தீபாவளி வழிபாடுகள் நடைபெற்றன. வவுனியா ஆதிவிநாயகர் ஆலயத்தில் இன்று காலை விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் கோவில், தண்ணீரூற்று ஊற்றங்கரை பிள்ளையார் ஆலயம் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. கிளிநொச்சியில் உள்ள இந்துக்களும் ஆலயங்களுக்கு சென்று விசேட வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில், கிளிநொச்சி பிள்ளையார் கோயில் ஆகியவற்றில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயம், களுவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயத்திலும் விசேட தீபாவளி பூஜைகள் நடைபெற்றன.
பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்திலும் தீபாவளி பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. தீப திருநாள் ஒளியில் உலகமே ஜொலிக்கையில் மீரியபத்த மக்கள் இன்றும் சொல்லொன்னா துயரங்களில் வாழ்கின்றார்கள். மீரியபத்த மக்கள் மீதான இயற்கையின் சீற்றம் சில நிமிடம்தான், ஆனால் அதன் பின்னரான சீற்றங்கள் இன்றும் ஓயவில்லை. இது எளிதில் மறந்துவிடக்கூடிய துன்பியல் சம்பவம் அல்ல. கொஸ்லாந்தை மீரியபெத்தவில் இடம்பெற்ற இயற்கை சீற்றத்தின் குற்றவாளிகளாக இன்னும் மீரியபெத்த மக்கள் மாக்கந்த தொழிற்சாலையில் சிறைவாசம் அனுபவிக்கின்றனர். தண்டனை காலம் 1 வருடம் என்று அன்று நிர்ணயிக்கப்பட்டாலும் இன்று வரை விடுதலையின்றி பிள்ளைகளோடு சிறைவாசம் அனுபவிப்பது வேதனைக்குரிய விடயமாகும். மீரியபெத்த அனர்த்தம் ஏற்பட்டு 1 வருடம் ஆகின்றது. கடந்த வருட தீபாவளியை இன்புற தனது உறவுகளோடு கொண்டாடிய மீரியபெத்த மக்களின் இன்றைய நிலை மிகவும் கொடியது. போன வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் எல்லோரும் சந்தோஷமா வீட்டில் இருந்தோம். மருமக பேர பிள்ளைகள் மருமகே எல்லாருமே. இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் இந்த அனாதி மாதிரி மாக்கந்த ஸ்டோர்ல நாங்கள் எல்லாருமே ஒரு உதவியும் இல்லாம நாங்கள் அனாதி மாதிரி ஒரு நல்லது பொல்லது இல்லாம உறவினர்கள் எல்லாத்தையும் பிரிஞ்சு நாங்கள் தனியா தான் இந்த மாக்கந்த வெற்றியில நாங்க இருக்கிறோம். போதிய ஊதியம் பெற்று கௌரவத்துடன் இணையற்ற மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடிய இந்த மக்கள் இன்று அனைவரிடமும் கையேந்தி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பண்டிகை என்றாலே சிறுவர்களுக்கு கொண்டாட்டம் தான். ஆனால் இந்த சிறுவன் தமது உறவுகளை மீரியபெத்த மண் சரிவில் இழந்து தவிர்த்துக் கொண்டிருக்கின்றான். போன வருஷம் தீபாவளிக்கு எங்க அம்மாவெல்லாம் இருந்துச்சு, வீட்டுல எல்லாரும் இருந்தோம். இந்த வருஷம் யாருமே இல்ல, நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. போன பையனை அம்மா பலகாரமெல்லாம் சுட்டு கொடுத்தாங்க, இந்த பையனை பலகாரம் சுட்டு கொடுக்க யாருமே இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். மண்ணெண்ணெய் அடுப்புகளில் சிறுவர்களின் ஆசைக்காக தீபாவளியை கொண்டாடும் எண்ணத்துடன் இந்த தாய்மார்கள் கலங்கி நிற்கின்றனர். இந்த வருஷம் நாங்க எந்த விதமான இதுமே செய்யல. ஆமன் அடுப்புல நாங்க எந்த விதமான வேலை பலகாரமும் ஒண்ணுமே சுடல. நாங்க பலகாரம் எதுவுமே செய்யல. நாங்க பெரிய 6 அடி இடத்துல துக்கமா தான் இருக்கிறோம். காலத்தின் கொடுமை மீரியபெத்த மக்களின் வாழ்வியலை தொலைத்து விட்டது. ஆனால் அதனை ஈடு செய்ய கடமைப்பட்டவர்கள் இன்னும் அரசியல் லாப பேச்சுக்கு முக்கியத்துவம் அளித்து செயற்படுகின்றனர். இழந்த வீட்டுக்கு பதில் வீடு கட்டிக் கொடுக்கும் பொறுப்புடைமை அரசாங்கத்துக்கு காணப்படுகிற நிலையில் அதனை பெற்றுக் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் சட்டவாக்கு சபை உறுப்புரிமையை பெற்று பராமுகமாயிருப்பது கவலைக்குரிய விடயமாகும். திலக் மாரப்பனவின் ராஜினாமா தொடர்பிலும் எவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை தெரிவித்தனர். காலஞ்சென்ற மாதுலுவாவே சோபித்த தேரரின் இறுதிக்கிரியைகள் நடைபெறவுள்ள எதிர்வரும் வியாழக்கிழமை தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. காலஞ்சென்ற மாதுலுவாவே சோபித்த தேரரின் பூத உடல் ஸ்ரீ நாகபிகாரியில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றிரவு அன்னாரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இதன்போது அன்னாரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். என்றும் சமய தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பெருந்திரளான மக்கள் மாதுலுவாவே சோபித்த தேரரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். උන්වහන්සේ කරපු රටට කරපු මෙහෙවර අපේ සිතේ සදාකල්ලිම නොමැකී පවතිනවා. It is with great sadness. மாதுலுவாவே சோபித்த தேரர் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். அது மட்டுமன்றி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கும் அயராது செயற்பட்டார். எனவே அவருக்கு இந்தியா சார்பில் தலை வணங்கி மரியாதை செலுத்துகிறோம். சத்திர சிகிச்சைக்கு முன்னர் தேரருடன் 1.5 மணித்தியாலமாக கதைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. குரோதமன்றி எம் தொடர்பில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இதுபோன்ற தேரர் ஒருவரை எமது வாழ்நாளில் இனிமேல் சந்திக்க கிடைக்கும் என நான் நினைக்கவில்லை. முன்னால் வைத்த காலை அவர் பின்னகர்த்த மாட்டார். சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்காக அர்ப்பணிப்புடன் அவர் செயற்பட்டார். பொதுமக்களின் சார்பிலேயே அவர் எவ்வேளையிலும் செயற்பட்டார். அதனை இந்த நாட்டின் அனைவரும் அறிவர். எதிர்வரும் வியாழக்கிழமை மதியம் 12 மணி வரை மாதுலுவாவே சோபித்த தேரரின் புது உடல் கோட்டை நாகவிகாரையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும்.
அதன் பின்னர் அன்றைய தினம் பூரண அரசு மரியாதையுடன் ஸ்ரீ சாவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற வளாகத்தில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற உள்ளன. அத்துடன் அன்றைய தினம் தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சோபித தேரரின் மறைவினால் வருந்தும் அனைவருடன் இலங்கை சபையும் இணைந்து கொள்வதாக இலங்கை திருச்சபையின் கொழும்பு ஆயர் டிலுராஜ் கனகசபை ஆண்டகை தனது அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார். இலங்கையை சரியான பாதையில் வழிநடத்துவதற்காக மாதுலுவாவை சோபித்த தேரரின் தலைமைத்துவம் முக்கிய பங்கு வகித்ததாக இலங்கை சபையின் கொழும்பு ஆயரின் அனுதாப செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி, உண்மை மற்றும் சர்வ இன உரிமைகளுக்காக சோபித்த தேரர் பின்வாங்காது செயற்பட்டார் என்றும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாயமான சமூகத்திற்காக சோபித்த தேரர் முன்னெடுத்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதே அவருக்கு நாம் செய்யக்கூடிய கௌரவம் என கொழும்பு ஆயர் டிலோராஜ் கனகசபை ஆண்டகை தனது அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார். வருடத்தின் முதலாவது அரையாண்டில் நாட்டின் கணினி தொடர்பான அறிவு 26.8 பதிவாகியுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நெத்திநகர் கிராமத்தின் குடியிருப்பு குழுக்குள் நேற்றிரவு புகுந்த யானை வீடுகளை சேதப்படுத்தியுள்ளது. நெத்திநகர் கிராமத்துக்குள் நேற்றிரவு புகுந்த யானை அங்கிருந்த 3 வீடுகளை சேதப்படுத்தியுள்ளது. தீபாவளி கொண்டாட்டத்துக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் ஆடைகளை யானை சேதப்படுத்தியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் 15 28 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.